செய்திச் சுருக்கம். விஜய் பதவியேற்பு விழா நாளை நடக்குமா? தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக நாளை காலை 11:30 மணிக்கு பதவியேற்கிறார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகின்றன. அது ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் தாவேகா தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மேலும் தாவேகா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு விவரங்களையும் அவர் சமர்ப்பித்தார். அப்போது பெரும்பான்மைக்கு தேவையான 118 பேரின் ஆதரவு கடிதத்தை கவர்னர் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லோக்பவனில் இருந்து இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நாளை கேரளா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தாவேகா தலைவர் விஜய் நாளை முதல்வராக பதவி ஏற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டசபை கலைத்தார் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதை அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி ஆட்சி அமைத்தது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. கடந்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இதில் 108 இடங்களில் வென்று தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திமுகவுக்கு 59 இடங்களும் அதிமுகவுக்கு 47 இடங்களும் கிடைத்தன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்த அரசு அமையும் வரை காபந்து அரசை நடத்தும்படி முதல்வர் ஸ்டாலினிடம் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் அறிவுறுத்தினார். தாவேகா ஆட்சி அமைக்க 5 எம்எல்ஏக்களை வைத்துள்ள காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் கவர்னரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் மே 5ஆம் தேதியுடன் 16வது சட்டசபை கலைக்கப்படுவதாக கவர்னர் அர்லேக்கர் அறிவித்துள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை லோக்பவன் வெளியிட்டுள்ளது. புதிய அரசு பதவியேற்றதும் 17வது சட்டசபை நிகழ்வுகள் துவங்கும் என அதிகாரிகள் கூறினர். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு இல்லை, அதிமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகா 108 தொகுதிகளில் வென்றுள்ளது. தமிழக சட்டசபையில் பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. காங்கிரஸ், பாமகவை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தாவேகாவை ஆதரிக்க விரும்புவதாக தகவல் வெளியானது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வீட்டில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிந்த பிறகு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: பல ஊடகங்களில் அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. அதிமுக மிகப்பெரிய இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கிடையாது. கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒப்புதலுடன் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். RB சௌத்ரியின் உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் அஞ்சலி. தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர் RB சௌத்ரி ராஜஸ்தானில் நடந்த சாலை விபத்தில் இறந்தார். அவரது உடல் ராஜஸ்தானில் இருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நடிகர்கள் சூர்யா, தனுஷ், கார்த்திக், விஷால், சித்தார்த், விக்ரம் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நாளை காலை 10:30 மணிக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். முதல் மாநாடு நடந்த மண்ணில் தாவேகாவுக்கு விழுந்தது அடி. தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தாவேகா முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விஜய் பிரச்சாரத்தின் போது ஒரு சில இடங்களில் அவருக்கு போலீஸ் அனுமதி கிடைக்கவில்லை. ஒரு சில இடங்களில் பிரச்சாரங்களை தாவேகா கட்சியே ரத்து செய்தது. ஆனாலும் தாவேகாவின் விசில் அலை அதிமுக, திமுக எனும் இரு மாபெரும் திராவிட கட்சிகளையே ஆட்டம் காண வைத்துவிட்டது. விஜய் இன்னும் பல இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்திருந்தால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருப்பார் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம், அரியலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் தாவேகா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இதில் அரியலூர், நாகை, கன்னியாகுமரியில் விஜய் நேரடியாக பிரச்சாரம் செய்தார். நாகையில் 3 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அரியலூரில் 2 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அதில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. கன்னியாகுமரியில் 6 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதே சமயம் விஜய் கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாட்டை நடத்தியது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி வி சாலையில்தான். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டசபை தொகுதிகள் உள்ளன.
இதில் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் கூட தாவேக வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் விக்கிரவாண்டி, விழுப்புரம், மயிலம், வானூர், திருக்கோவிலூர் ஆகிய 5 தொகுதிகளில் தாவேக 2வது இடத்தை பிடித்துள்ளது. செஞ்சி, திண்டிவனம் ஆகிய 2 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. தாவேக வேட்பாளர்கள் மயிலம் தொகுதியை தவிர மற்ற 6 தொகுதிகளிலும் திமுக, அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இறுதி சுற்று வரை கடுமையான போட்டியை கொடுத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேக 4.40 லட்சம் வாக்குகள் பெற்றும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு விஜய் பிரச்சாரம் செய்ய வராததுதான் என அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூறுகின்றனர். விஜய் பக்கம் சாயும் அடுத்த கட்சி முக்கிய அமைச்சர் பதவிக்கு பேரம். தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்க வேண்டும். இதனால் அதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள சிறு சிறு கட்சிகளிடம் தாவேகா தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்போதைக்கு காங்கிரஸ் வசமுள்ள 5 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. அடுத்து அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் ஆதரவு கேட்கப்பட்டுள்ளது. பாமக வசம் 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். ஆட்சிகள் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என ஏற்கனவே தாவேகா தலைவர் கூறியிருப்பதால் அதையே கேட்க பாமக முடிவு செய்துள்ளது. சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதில் தாவேகாவுக்கு ஆதரவு தருவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள அன்புமணி மனைவி சௌமியாவுக்கு அமைச்சர் பதவி கேட்டு காய் நகர்த்தப்படுகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என பாமகவினர் எதிர்பார்க்கின்றனர். காங்கிரஸ் 5, பாமக 4 என மொத்தம் 9 எம்எல்ஏக்களை சேர்த்தாலும் தாவேகா பெரும்பான்மைக்கு இன்னும் 3 இடங்கள் தேவை. இன்னும் சிறு சிறு கட்சிகள் ஆதரவு இருந்தால் இந்த இலக்கை எட்டிவிடலாம். அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என்பதை உறுதியாக சொல்லிவிட்டன. இதனால் அதிமுக தரப்பில் இருந்தும் ஆதரவை பெறும் முயற்சிகள் தாவேகா மூத்த நிர்வாகிகள் இறங்கியுள்ளனர். கவர்னரை சந்தித்தார் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆதரவு எம்எல்ஏக்கள் விவரம் சமர்ப்பிப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வென்றதை அடுத்து அக்கட்சி ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிர முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. பெரும்பான்மைக்கு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெறும் முயற்சியை தாவேக தலைமை மேற்கொண்டது. தாவேகவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மேலிடம் சம்மதித்ததை அடுத்து அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பனையூரில் விஜயை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். காங்கிரஸ் வசம் 5 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதையடுத்து மேலும் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டும் தேவை என்பதால் அதை பெறுவதற்கான முயற்சியில் தாவேக நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையே கவர்னர் ராஜேந்திர ஆர்லேக்கரை சந்திக்க விஜய் நேரம் கேட்டிருந்த நிலையில் இன்று மதியம் 3:30க்கு கவர்னர் நேரம் கொடுத்திருந்தார். தொடர்ந்து பனையூர் அலுவலகத்திலிருந்து கிண்டி லோக்பவன் சென்றார் விஜய். அங்கு கவர்னர் அலுவலக அதிகாரிகள் விஜயை வரவேற்றனர். தொடர்ந்து தேர்தலில் வென்ற விஜய்க்கு கவர்னர் ஆர்லேக்கர் வாழ்த்து கூறினார். இதையடுத்து தாவேக எம்எல்ஏக்கள் 108 பேர் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 ஆதரவு தனக்கு இருப்பது குறித்த கடிதத்தை கவர்னரிடம் விஜய் ஒப்படைத்தார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி கோரினார். அவருடன் தாவேக எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர், அமைச்சர்களின் அறைகள் தயாராகி வரும் நிலையில் தற்காலிக சபாநாயகர் தேர்வு குறித்தும் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்புக்கான நடவடிக்கைகள் குறித்தும் சட்டசபை செயலருடன் தாவேக எம்எல்ஏ செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு பரபரப்பு கடிதம். விஜய்க்கு முதல் சோதனை. தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் PM ஸ்ரீ திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. நாடு முழுவதும் 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் அதிநவீன வசதிகள், மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம், ஆய்வகங்கள், திறன் மேம்பாட்டுடன் கூடிய தரமான கல்வி வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம். இத்திட்டத்திற்கான நிதிகள் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்கும். பெரும்பாலான மாநிலங்கள் இதில் இணைந்துவிட்டன. ஆனால் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் மட்டும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. தமிழ்நாட்டில் முந்தைய திமுக அரசு இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டவில்லை. PM ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக உள்ளது. அதில் உள்ள மும்மொழி பாடத்திட்டத்திற்கு திமுக ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது.
இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் 2151 கோடி கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தியது. இதனால் பள்ளிக் கல்வித்துறையில் பல திட்டங்களை செயல்படுத்துவது தமிழக அரசுக்கு சிரமமாக இருந்தது. இந்நிலையில் PM3 திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடும்படி தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றவுடன் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அவர் எப்படி கையாளப் போகிறார்? இத்திட்டத்தை விஜய் ஏற்பாரா அல்லது எதிர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது.